ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலஜன ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே. வணக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சம சினிமால முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் தாங்க மாவட்ட ஆட்சியர்னு இவரு சொல்லவும், அடடா பிரமாதம் பார்த்துக்குங்க. நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கு வங்கத்தில் ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கலவரம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ All BJP sponsored. अब देखिए क्या हाल किया गया। ये है इनका लोकतंत्र का नमूना। एक महीना हुआ नहीं। மேற்கு வங்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியினுடைய உறவினர் தாக்கப்பட்ட நிலையில இன்று மறுபடியும் ஒரு எம்பியை தாக்கி இருக்கிறார். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சா இல்லையா அப்படின்ற கேள்வி இருந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ காதர் மொய்தீன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்களே பாருங்களேன். ஸ்டாலின் போன நேரத்தில் அங்கே வேறு விதமான ஒரு யோசனையில் இருந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா இது எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கறது மாதிரி பேச்சு இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது, எதிர்பார்க்காம இருந்தது. அடுத்த நாள் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம் அப்படி யோசனையில் நான் கேட்டேன். அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னு இப்போ 6 மாதத்துக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது அவர் சொல்லலை, அவர் கூட இருந்தவங்க சொன்னாங்க. இந்த யோசனைகள்லாம் நமக்கு உடன்பாடாக தெரியல. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அப்படிலாம் ஒன்றுமே நடக்க கிடையாது. நீங்களா ஒரு பேரை வச்சுக்கிறீங்க, குதிரை பேரோ கழுதை பேரோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுப்புட்டு அந்த கட்சி வேணான்னு இங்கே வராங்க. இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறார். அவங்க உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காங்கல்ல, அவங்க கட்சியை விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க. எம்எல்ஏ சீட்டை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. ஏங்க எம்எல்ஏ 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு அம்மாவும் இன்னொரும் வந்து இந்த எம்எல்ஏ வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்னு போய் ஸ்பீக்கர்கிட்ட ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க தவக்கலை சேர்றாங்க. இது எப்படி நீங்கள் காட்சியை உடைச்சான்னு சொல்ல முடியும்? அதாவது நீங்களாம் வச்சுக்கிற பேர், குதிரை பேரும் கழுதை பேரங்கிறதெல்லாம் நீங்களாம் வச்சுக்கிற பேர். நடைமுறை என்ன? அவங்க எம்எல்ஏ இருந்தது ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. நாளைக்கு பல பேர் சேருவாங்க. யாரும் சேரலாம், யார் கண்டா. அடுத்து நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா உறவினருடைய வீட்டு நிகழ்ச்சிக்காக சீர்வரிசைகள்லாம் கொண்டு போய் விழாவை சிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு.
அவரே பரவாயில்ல, இவரு அவரோட மோசம்னு பேசிக்கிறாங்க. இப்படிலாம் செய்யலாமா? காவி உடை உடுத்தலாமா அப்படின்னு கேட்கிறாரு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகை உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா இதை விட ஒரு முன்னிருந்த ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுநர் எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்திருக்க ஆளுநர் பழைய ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சிருக்கிறதா தான் சொல்லிருந்தேன். மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம். இப்படி உணர்ச்சி பெருக்கோட பேசினாரு பாத்தீங்கல்ல. இப்போ இதே விஷயத்த அமைச்சர் செங்கோட்டையன் கிட்ட கேட்டிருக்கிறாங்க செய்தியாளர்கள். அவர் என்ன சொன்னார்னா ஒண்ணுமே சொல்லல. திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கவர்னர் மாளிகையில வலுப்படுத்திருக்கு. திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு கவர்னர் மாளிகையில வலுப்படுத்திருக்கு. எப்பா நீங்க பாட்டுக்கு என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு இருக்கிறாதீங்க. நீங்க ஒரு நிறத்தை கொடுத்து அதுதான் நிறம்னு சொல்ல பாக்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்க கொடுக்கறது தான் அசல் நிறம், அதுதான் அவருடைய உண்மையான நிறம். அதை கொடுக்குறோம், அதை போய் தப்புன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன். இவங்களுக்கெல்லாம் யாரு இவங்க திராவிட நிறம் கொடுப்பதற்கு இவர்களெல்லாம் முயன்று கொண்டிருக்கும் பொழுது திருவள்ளுவருக்கு அவரோட எப்பொழுதும் இல்லை நிறத்தை நாங்கள் கொடுக்கிறோம். நீங்க நிறத்தை மாத்துவீங்க, ஆக ஆட்சி மாற்றினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்காக இவர்கள் எல்லாம் இப்படி பேசுவது தவறு. திருவள்ளுவர் இந்து தான். திருவள்ளுவர் இந்து மதத்தின் அடையாளம் காவி உடைதான். அவர் திருவள்ளுவர் நாயனார் என்றுதான் அழைக்கப்பட்டார். அவர் இறைவனை பற்றி பாடியிருக்கிறார். அவர் மது உண்ணாமையை பற்றி பாடியிருக்கிறார். ஆக சனாதன தர்மத்தில் வாழ்க்கை முறை என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் பற்றி பாடியிருக்கிறார். ஆக திருவள்ளுவரில் அப்படி அவரை சொல்லுவதிலோ அந்த நிறத்தில் அவரை உருவகப்படுத்துவதிலோ எந்த தவறும் இல்லை. ஆனா அதுதான் ஒரிஜினல். ஆக ஒரிஜினலை கொண்டு வரதுல உங்களுக்கு என்ன தவறு இருக்கிறது? அதனால மறுபடியும் திமுக இந்த மாதிரி வேற்றுமை பேசி பேசி பேசிதான் மக்களிடமிருந்து நிராகரிக்கப்பட்டார்கள். ஆக தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இதை செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆக காவியே இடையில அவருக்கு திருநீர் இல்லாம அவரை வெள்ளை உடையில மாற்றியதுதான் தப்பு. அவரோட உண்மையான நிலை வெளியே கொண்டு வர முடியாதுன்னா எப்படி? ஆக திமுக ஆட்சியில தான் அதை மாதிரி பொய் உருவத்தை கொண்டிருந்தார்கள் என்றால் தாவேகாவும் அதே பொய் உருவத்தை கொண்டிருந்தால் அது சரியில்லை என்பதுதான் நாங்க எங்களது குரலை வலிமையாக சொல்லுவோம். திருவள்ளுவர் அவர் காவி உடை அணிந்திருந்தார். ஆனா அவர் சமாதானத்தை பேசினார், சனாதனத்தை பேசினார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, முதலமைச்சர் டெல்லி போனாரு, நல்ல விஷயம்தான். ஆனா யாரெல்லாம் கூட்டிட்டு போனார்? ஒரு அபிஷியல் ட்ரிப்பு, அபிஷியல்ஸ் எல்லாம் கூட்டு போடல. ஆக போன பட்டியல்ல யாருமே அபிஷியல்ஸே இல்லை. அடுத்த முறையாச்சும் இதெல்லாம் நடக்காம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது எந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சென்றார் என்று நாம கேட்டோம்னா அதிகாரிகளின் பெயர் இல்லை. அதுல ஒரு 8-9 பேர் வந்திருக்கு. இது ஆட்சி அதிகாரத்திலும் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் இல்லாதவங்க பெயர் தான் இருக்கு. ஆனா முதலமைச்சர் இத்தகைய நடவடிக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரதமரை சந்திக்க போறார்கள் என்றால் அவர்கள் தமிழ்நாடு இல்லத்துக்கு போயிருக்காங்க. அதிகாரிகளை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அதிகாரிகள்கிட்ட பிரதமர்கிட்ட என்ன பேசணும், எதையெல்லாம் முன்னிறுத்தணும் அப்படின்னு தெளிவாக போனால் பரவாயில்ல. அவர் அதிகாரிகள் கூட இல்லாமல் நியாயப்படி அட்மினிஸ்ட்ரேஷனில் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமோ அவங்கக்கிட்ட ஆலோசனை செய்யாமல் போகிறது நல்லதில்லை. வருங்காலத்தில் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. எனக்கு திருச்சிக்கு யார் போகிறாங்க நம்ம கேட்டுக்கு போகல, டெல்லிக்கு யார் போனாங்கன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஒரு பக்கம் அக்கா இப்படி அபிஷியல் ட்ரிப்ல இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு கேட்கவும் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு அபிஷியல் ட்ரிப்புங்க அப்படின்னு சொல்றாரு. டெல்லியில போனது அபிஷியல் சந்திப்பு, டெல்லியில போனது அபிஷியலான ஒரு சந்திப்பு, பிரதமருடைய சந்திப்பு. அதுல என்ன வெளிப்படைத்தன்மை வேணும்? டெல்லி போறாரு, அப்பாயின்மெண்ட் நம்ம கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்துருந்தாங்க. அது தக்கன முதல்வர் பிரதமரை சந்திச்சு என்ன கோரிக்கை கேட்கப்பட்டதுன்னு வரைக்கும் உங்களுக்கு அறிக்கையாக தரப்பட்டு இருந்துச்சு. அதற்கு மேல என்ன வேணும்? இது அபிஷியல் சந்திப்பு. தமிழகத்திற்கு என்ன தேவை, உடனடியாக என்ன தேவை என்று முதல்வர் முதலாவதாக மேகதாது அணை விஷயம் அது உடனடியாக நமக்கு தீர்க்கப்பட வேண்டும். அதற்காக ஃபர்ஸ்ட் முதல்வருடைய ட்ரிப்பு உடனே பிளான் பண்ணதுக்கு முக்கிய காரணம் மேகதாது அணை விஷயமாக, மேலும் மற்ற கோரிக்கைகள் நம்மளுடைய மீனவர்கள் தினம் தாக்கப்பட்டவராக.
ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நிறைய கோரிக்கைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமான 5 கோரிக்கைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகள். இன்னொன்று நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து வந்து தொடர்ந்து கவர்னர் மாளிகையில கவர்னர் சார்ந்து நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் புறக்கணிக்கப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் உடனடியாக அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். அதற்காக முதல்வர் உடனடியாக அப்பாயின்மெண்ட் கேட்டு போனாங்க. இதுல என்ன ஒளிவுமுறை இருக்கு, கண்டிப்பா டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல. இதெல்லாம் சரியா வராது. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவெடுக்க, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் உங்க புண்டாடி நாங்க இருப்போம் அப்படின்னு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. யாருப்பா ஒட்டுனது அப்படின்னு கேட்டீங்கன்னா சி விஜயபாஸ்கர் ஆதரவாளர்கள். அடுத்து பாருங்க, இப்படி போஸ்டர்லாம் ஒரு பக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்க அண்ணன் என்ன செய்யறாரு அப்படின்னா, எப்படி பாத்தீங்களா போஸ்டர்லாம் சும்மா பிரமாதமா ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து சேலத்துல எடப்பாடியில் என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையா தொகுதிக்கு போயிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சும்மாவா இருப்பாங்க, சும்மா கொண்டாடி தீர்த்து இருக்கிறாங்க. பாருங்கப்பா, நாங்கெல்லாம் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது. பதவிக்கோ பணத்துக்கோ சோஃபா செட்டுக்கோ ஆசைப்பட்டிருந்தா எங்க நிலைமை எப்படியா இருந்திருக்கோம். எடுத்த கொள்கையில எடுத்த முடிவுல உறுதியா இருக்கிறோம். அதனாலதான் கூட்டணி நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும் ஒரு சோஃபா செட்டுக்கோ ஒரு பொட்டிக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் நாம் பயணிக்கும் கூட்டணிக்கு உண்மையாக இருக்கின்ற கட்சிக்கு. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. நம்ம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்துருக்க என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க கூட வந்துருக்கிட்டு இருக்கீங்களா சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜய வீட்டுக்கு துணை முதல்வரை கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன விஷயம்? அதான் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. சாறு பணிகள் இருக்கிறவங்களாம் போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனோட விளைவு? எங்களுக்கு செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா? அது இப்போ உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேகா மூலமாக வந்திருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, ஆடாதடா ஆடாதடா மனிதா, ஆட்டம் போட்டு அழிஞ்சு விடுவே மனிதா. இப்படி பரபரப்பா ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்க, அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, புதிய அரசு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். எல்லோரும் 99% புதியவர்கள் குறுகிய வருடங்களிலே அரசியலுக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் முதல் முறையாக ஒரு பெரிய பொறுப்பு, அரசு பொறுப்பு, அமைச்சரவை பொறுப்பிலே அவர்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கிறது. அந்த கால அவகாசத்தை கொடுப்பது ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. பாருங்க, அமைச்சராக இருந்த, எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த, இப்போ சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லை.
ஆனாலும் எது நடக்குதோ அப்படி ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த மனப்பக்குவத்தினால தான் உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். நடக்காது என்று நினைக்கிற போது நடக்கிறது, நடக்கும் என்கிற போது நடக்கவில்லை. வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிற போது வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் யதார்த்தத்தோடு களத்தில் நிற்கிற போது வெற்றி நம்மளை தேடி வருகிறது. ஆக இது யாருடைய தீர்ப்பு? இறைவனுடைய தீர்ப்பு, காலத்தின் தீர்ப்பு, இயற்கையின் தீர்ப்பு. நான் எந்த தவறும் செய்யவில்லை. இருப்பதை ஏற்கும் புதிய மனிதராக நீங்கள் வருகிற போது உங்கள் மனபாரம் எல்லாம் குறைந்துவிடும். என்னை பாருங்க, அமைச்சர் பதவியை இழந்து, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து, சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைவர் பதவியை இழந்தாலும் கூட இருப்பதை ஏற்கிற மனப்பக்குவம் வந்த காரணத்தால் தான் உங்கள் முன்னால் நின்று பேசுகிற அந்த சக்தியை நான் பெற்றிருக்கிறேன். அடுத்ததா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க, இது சும்மா அரசியல் பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒன்னா சேர்ந்து போராடணும் அப்படின்னு கேட்கிறார். எது சம்பந்தமா போராடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காவிரி பிரச்சனை சம்பந்தமா போராடணும்னு சொல்றார். ஒட்டுமொத்த தமிழகம் இதிலே சீர்தெழுந்து போராட வேண்டும். தமிழக அரசு ஏற்கனவே மத்திய அரசுக்கு தெரிவித்திருந்தாலும் இன்னும் கடுமையான அழுத்தத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த அறப்போராட்டம் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக சோழ மண்டலத்துக்கு தேவையான ஆர்ப்பாட்டமாகும். அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். என்னன்னா, எல்லா இடத்துலையும் தலைவர் இருப்பார். வீட்டு எது விசேஷமா தலைவர் இருப்பார், சோகமா இருப்பார், காதல் தோல்வியா இருப்பார், எல்லா இடத்துலையும் தலைவர் இருப்பார். அப்படி யார் பார்த்த தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இசை ஞானி இளையராஜா. அவருடைய பாடல்கள் ஒரு மருந்து. எதற்காக அவர் இவ்வளவு கொண்டாடப்படுறாரு, அவர்கிட்ட இருக்கிற தனித்துவம் என்ன அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? கிராமத்தில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கல்யாண வீடு, ஒரு சடங்கு வீடாக இருந்தாலும் சரி, இளையராஜா பாட்டு தான். நைட்டு இப்போ வண்டி ஓட்டும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும், அப்போது இளையராஜா பாட்டு மியூசிக்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். மியூசிக் இசை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இளையராஜா அப்படின்னு ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் அவரை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து சோகத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் வந்து பாட்டு கேட்குறது வந்து இளையராஜாவோட சாங் தான். இளையராஜாவோட சாங் வந்து எப்பயுமே ஒரு தனித்துவம் இருக்கும். இரவுல தூங்க சொல்ல அவருடைய பாடல் வந்து இனிமையாக இருக்குது. அதனால் அவருடைய பாடலுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அது மக்களுக்கான பாடல், ஸோ அதை கொண்டாட தான் செய்வாங்க. இந்த ஜோடி வண்டுகள் கோடு தாண்டிடுமா, பொன்வானம் பண்ணி தூவது இந்நேரம். நான் சின்ன வயசுல இருந்தே இளையராஜா சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி இந்த மக்கள் வந்து அவருடைய பாட்டை சந்தோஷமா கேட்டுருக்காங்க, அதை ரசிக்கிறாங்க. இளையராஜா பாடல்கள்லயே எனக்கு பிடிச்ச பாடல்னா பூவே செம்பூவேன்னு ஒரு பாடல் இருக்கு. இளையராஜா பாடல்களை ஃப்ரெஷ்ஷாக கேட்ட தலைமுறைகளில் நாங்களும் ஒருத்தர் 80s கிட்ஸ் வந்து பெருமைப்படலாம். அன்னைக்கிளி உன்னை தேடுது, இந்த பாடலை கேட்கும்போது ராஜாவுடைய நினைப்பு எப்போதும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சாங் கேட்கும் போது நல்ல பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். ஒரு சாங்ஸில் வந்து நிறைய ஃபேமிலி சம்மந்தமாக, ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமாக, எல்லா சம்மந்தமாகவும் இருக்குமே. இறைச்சல் இல்லாமல் இசையாக இருக்கும். ரெண்டாவது பாடல் வரிகள் வந்து துல்லியமாக நம்ம வந்து கேட்க முடியும். குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, அண்ட் எல்லா ஜென்ரேஷனுக்கும் நல்ல சூட்டபிளானதாக இருக்கும். அதை கேட்டாலே ஒரு ஃபீல் தனியாக. இங்கே வர ஆளுங்க உட்காந்து விரும்பி அந்த ஒரு சிப், அந்த டீ ஒரு சிப் உள்ளார போகும்போதும் அந்த பாட்டும் அவ்வளோ இனிமையாக இருக்கும். சிவன் வந்து அவருக்கு கொடுத்த கிஃப்ட்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாத்தோட மனதிலையும் ஆள் மனதிலையும் உள்ள போகுது. அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சு பார்த்துருப்பீங்க. எனக்கு கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ ராஜ